இந்த வேத பாட ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களோட ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தை பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி நாம் தொடர்ந்து கவனிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமேன். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பிதாவே, நன்றி எழுதத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் 2ஆம் கர்த்தருடைய நாளிலே மாலையிலே உம்முடைய சமூகத்தை தேடி வரும்படி கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை, இரக்கம், தயவுகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவர், நீர் என்னை பலப்படுத்தி நீரே அப்பா எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரை, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை, நான் நீதியை பேசி யதார்த்தமானவர்களை அறிவிக்கிற கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறப்பா. ஆமாண்டவரே, கர்த்தாவை விருதாவாக எங்களை தேட விட மாட்டீர். ஒவ்வொரு முறையும் நாங்கள் உண்மை தேடும் பொழுது ஒரு பலனை எங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலேயும் எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். இயேசுவே, உடைய வசனத்துக்காக ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய மனக்கண்களை திறந்திரணும். எங்களுடைய ஆண்டவரை மனக்கண்களை பிரகாசிக்க பண்ணும். எங்கள் செவிகளை திறந்திரணும். உடைய சத்திய வசனத்தை கேட்டு உடைய பாதையில் நடக்க எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, எல்லா ஆண்டவரை டிஸ்டர்பன்ஸையும் எடுத்து போடுங்கப்பா. எங்களுடைய சிந்தை, மனம், இருதயம் எல்லாம் ஒருமனப்படுத்தி ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நடத்துவீராகப்பா. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே முறித்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயத்தை எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்த கொடைகள் மூடிக்கொள்ளும். ஆசீர்வதியும். ஒவ்வொரு வசன விதையும் எங்கள் இருதயத்திலே நல்ல நிலத்திலே நல்ல இடத்திலே விழுந்து 100 பலன் தர உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரை 100க்கு 100 மடங்கு நாங்கள் சார்ந்து அப்பா சதவீதம் சார்ந்து கொள்கிறோம் அப்பா. நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். சகல சத்தியத்துக்களும் நடத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நாம் என்ன கவனித்து கொண்டிருக்கிறோம்? ஆரம்பத்திலிருந்து சொன்னால், முதலாவது நாம் we saw about the dispensations இல்லையா? எந்தெந்த காலகட்டம் நம்ம பார்த்தோம். அதில் நம்ம கடைசியாக கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இந்த கிருபையின் காலத்தில் நம்ம தப்பித்து உபத்திரவ காலத்திற்குள் செல்லாதபடி நாம் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். எல்லாரும் இங்கே இருக்கீங்களா? கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே கவனிங்க. அப்புறம் பேனா, பென்சில்லாம் நல்லா கவனிங்க. சரியா? ஓகேவா? கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்த்தது என்ன? உடன்படிக்கை. தேவன் ஒவ்வொரு காலத்திலையும் உடன்படிக்கை செய்து கொண்டு வந்தார். ஏன் உடன்படிக்கை செய்தார்? ஆமாம், அவ்வளோதான். அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் அவர் உடன்படிக்கை செய்தார். சித்தத்தை மட்டுமல்ல, அவருடைய கிருபை, இரக்கம், தயவெல்லாம் மனுக்குல நம்ம மேலே காட்டுறதுக்காகத்தான் செய்தார். சரிங்களா? ஓகே, அதை நம்ம பார்த்தோம். அப்போ சித்தம் செய்யலைன்னா என்ன ஆகும்? அந்த கான்டெக்ட்லாம் பார்த்தோம். நம்ம இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜபத்தில் முக்கியமான குறிப்பாக இதை சொல்கிறார். உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த வசனங்கள்லாம் மிக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 12:2 யாராவது மனப்பாடமாக சொல்கிறீங்களா? எடுத்துட்டீங்களா? சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் பிரியமும் பரிபூரணமாக சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகிறது. ஆமென். தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பிரியமும் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். கடைசியாக ஒரு மறுரூபம் இருக்குது ரகசிய வருகையில். ஆனால் எவ்ரிடே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்படி அந்த பட்டர்ஃப்ளை ஒரு புழுவாக அந்த இதில் இருக்குது, ஒவ்வொரு நாளும் உள்ளே இருந்து அது மறுரூபம் ஆகிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் வெளியில் வரும்போது என்ன ஆகிடுது? பட்டர்ஃப்ளையாக பட்டாம்பூச்சியாக வருது. அதே போல் கோழி முட்டை எப்படி இருக்குது? அம்மா இந்த பக்கம் தள்ளுது, அந்த பக்கம் தள்ளுது. 21 நாள் 21 நாள் கழித்து பார்த்தா அந்த முட்டையிலேருந்து என்ன வருது? ஒரு குட்டி அம்மா மாதிரியே ஒரு குட்டி கோழி குஞ்சு வருது. அப்படி எக்ஸாக்ட் ஃபீச்சர்ஸோட. அதே மாதிரி தான் பூமியில் நம்ம இருக்கிற நாட்களில் தேவன் அவர் கீழே வைத்து நம்ம ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டே இருந்து அவரை போல மாற்றுவதற்கு தான் இந்த பாதை. ஃபர்ஸ்ட் ஆடமை எப்படி உருவாக்கினாரு?
தேவ சாயலை அவரை போலவே உண்டாக்கினார். ஆனால் எப்போ அவன் கிராஷ் பண்ணானோ, அவன் வந்து எதை சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிட்டானோ தேவ சாயலை இழந்து போயிட்டான். அப்போ பாருங்க, கர்த்தர் மாத்திரம் அந்த ட்ரீயை வைக்கலன்னா என்ன ஆகும்? நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை அவர் வைக்கவே இல்லை. ஒன்லி குட் ட்ரீஸ் தான் இருந்தது. இந்த டெஸ்டே வைக்கலன்னா என்ன ஆகும்? எல்லாரும் ஏஞ்சல்ஸ் மாதிரி இருந்திருப்போம் அப்படிங்கிறீங்க இல்லையா? ஆனால் வைத்ததோட நோக்கம் என்ன? மனுஷன் கீழ்ப்படுகிறானா இல்லையான்னு பார்க்கணும். விசேஷமா என்னன்னா, கர்த்தருக்கு மறுபடியும் ரோபாட்ஸ் மாதிரி வேலைக்காரங்க தேவையில்லை. ஏற்கனவே அவர்கிட்ட கோடான கொடி தூதர்களை அவர் ஒன்று பண்ணிட்டார். சரியா? அவர் கீழே கோடான கொடி தூதர்கள் பரிசுத்தர் 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 இரவும் பகலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அவருக்கு மறுபடியும் தூதர்கள் வேண்டாம். ஏன்னா அவங்க வந்துட்டு வேலைக்காரங்க, சொன்னதை செய்வாங்க, போனா போவாங்க, வானா வருவாங்க. அவருக்கு தூதர்கள் வேண்டாம். அவருக்கு அவர் மேல அன்பு கூறுகிற ஒரு ஜனம் வேணும். அதுதான் அவருடைய நோக்கம். He wants a people who can love him back. அப்போ முதல்ல தாயா தகப்பனா இருந்து ஆதாமை அவர் உண்டாக்கினார். ஆதாம் கம்மாப்பா யாரு? பிதாவாகிய தேவன், ஜீசஸ், எப்படி வேணா சொல்லலாம். பிதா குமாரன் பரிசுத்தர் சொந்த பிள்ளையாக ஆடம் இஸ் கால்ட் அஸ் த சன் ஆஃப் காட். லூக்கா 3 கடைசியில் நம்ம அதை பார்க்குறோம். அப்படி தேவனால் உண்டானான், தேவனுடைய புத்திரனாக கருதப்பட்டவன். கர்த்தர் சொல்றார், இந்த மரத்தோட பழத்தை மட்டும் சாப்பிடாதான்னா அதை சாப்பிட்டு அவன் சூஸ் பண்ணுறான். கர்த்தருக்கு ஒபே பண்ணுறதா வேண்டாமான்னா டிஸ்ஒபே பண்ணுறான். கீழ்ப்படியாமல் பண்ணி அதை சாப்பிட்டதுனால தேவ சாயலை இழந்து போயிட்டான். இப்போ அதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் இவ்வளோ வருஷமாக கஷ்டப்படுறார். ஒவ்வொரு முறையும் உடன்படிக்கையை கொண்டு வரார். அந்த உடன்படிக்கையில் மனிதன் முறித்தினே வரான். கடைசியாக கிருபையின் காலத்தில் நமக்கு திருவிருந்தாகி ஒரு உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்தி கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ அவர் சொல்றாரு, உங்க மனம் புதிதாகணும். எதுக்கு அப்படின்னா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக நம்ம மனம் மறுரூபமாக வேண்டும். இப்போ ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆண்டவர் ஏற்கனவே வச்சிருக்கிறார். நம்ம வசனத்தில் வாசிக்கணும், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். மதிகள் எப்போது என்ன அப்போ உள்ள இந்த இடத்துல ஒரு பிக்சரை வச்சுட்டார். இப்படி தான் என்னது வெண்ணி வரணும்னு ஏற்கனவே ஒரு வரைபடத்தை வச்சுட்டார். இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும், இந்த கிளாஸ் இப்படி தான் படிக்கணும், இந்த அம்மா அப்பாவுக்கு தான் பிறக்கணும், இந்த காலேஜுக்கு தான் போகணும், இந்த வேலை தான் செய்யணும். இப்படி ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் எவ்ரி சிங்கிள் டீட்டெயில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், ஒவ்வொருத்தரும் ஏற்கனவே செட் பண்ணிட்டார். சரிங்களா? ஏற்கனவே இட் இஸ் செட்டு. இப்போ நம்ம வந்துட்டே இருக்கும்போது கர்த்தர்ட்ட, அப்பா உங்கள் சித்தம் என்னப்பா, அதுதான் நான் செய்யணும், உங்கள் சித்தம் எதுன்னு வெளிப்படுத்துங்க, அதில் தான் நான் நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்டவர் நடத்தி 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 அந்த தேவஸ்தத்துக்கு நேராக நடத்துவார். அவர் என்ன நம்ம வாழ்க்கையில் கொடுக்குறாரோ அதுதான் பெஸ்ட். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையவே கிடையாது. நமக்கு ஒன்று பெஸ்ட்டாக தெரியும், அது இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஒன்று கையில் கொடுத்துட்டாரா, அதுதான் இருக்கிறதுலே சிறந்தது. அதை நம்ம இழந்துடக்கூடாது. அதை நம்ம பெற்றுக்கொண்டு, கர்த்தர் எனக்கு கொடுத்தவங்க இதுதான், இந்த அம்மா அப்பாவை தான் கொடுத்துருக்காங்கன்னா அந்த அம்மா அப்பா தான் பெஸ்ட்டு. எந்த வீட்டில் உங்களை வச்சிருக்கிறாரோ அந்த வீடு தான் பெஸ்ட்டு. சரிங்களா? எந்த வேலையோ எதை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அதை வந்து நன்றியோடு வாங்கி கொண்டு, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன, சித்தம் என்னன்னு கேட்டு 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 நாம் நடக்க வேண்டும். அப்போது 3 வார்த்தையை மறந்துடாங்க. குட், நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். நீங்களே சொல்லணும். குட், அப்புறம் ப்ளீசிங் அண்ட் பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். சரிங்களா? தேர் இஸ் பெர்மிசிவ் வில் ஆஃப் காட். லோத்தை பார்த்து சொன்னார், மலைக்கு ஓடி போனால் அதோ அந்த பட்டணம் சின்ன ஊர் ஜோவாருக்கு ஓடி போகிறேன்னா. கர்த்தர் சொல்கிறார், நீ மலைக்கு ஓடி போனால் ஐயோ மலைக்கெல்லாம் ஓடி போக முடியாது, தீங்கனை தொடர நான் மறித்து போவேன். இப்போ ஒரு பெர்ஃபெக்ட் வில்ல ஆண்டவர் வச்சிருந்தார் லோத்துக்கு. ஆனால் அது வேண்டாம், இந்த ஊருக்கு ஓடி போகிறேன். அப்போ சரி போ, ஓடிப்போ அப்படிங்கிறாரு. ஜோவாரை கொடுக்குறாரு. ஆனால் அது பரிபூர்ணமான சித்தம் இல்லை, பெர்மிசிவ் வில். ஒழிஞ்சு போகுது போ அப்படின்னு விடுறது. சரிங்களா? அதே மாதிரி பிள்ளையான்ட்ட சொல்கிறாரு, நீ வந்து என்ன பண்ணாத, போகாத, அவள் ஆசிரியக்கப்பட்டவர்கள் சபிக்க போகாதன்னா திரும்பி ஜெபம் பண்ணுறான், நான் போட்டுமா போ அப்படின்ட்டார். ஸோ நம்ம திரும்ப திரும்ப தேவசித்தம் இல்லாததான் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது போ அப்படின்றவார். நம்ம தேவசித்தம் நினச்சி இறங்கிடுவோம், அது தேவசித்தமாக இருக்காதுனால நம்ம வந்து உண்மையாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கணும். இது பைபிள் ஸ்டடியாக இருந்தாலும் இது ஒவ்வொரு நாளும் அப்படி தான். ஆண்டவரே சித்தம் என்ன எனக்கு காட்டுங்க, அதில் தான் நான் நடக்கணும் சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஓகேவா? அதில் யோவான் 4:34 நம்ம வாசித்தோம் இல்லையா? இதை சொன்ன உடனே அந்த வசனம் ஞாபகம் வந்தோடனே நீங்களே சொல்லிடணும் மனப்பாடமாக. யோவான் 4:34
ம் ம் ஆமென். நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிக்கிறதா என்னுடைய போஜனமா இருக்குது. இட் இஸ் மை ஃபுட் அப்படின்னு சொல்றாரு. சித்தம் செய்யறதா சாப்பாடு. அப்ப சித்தம் செய்யலன்னா ஒரு சாப்பிட்டா என்னாகும்? பசி அடங்கும். சித்தம் செய்யறதா சாப்பாடு. சித்தம் செய்யலன்னா அந்த ஆத்மா என்னவாயிடும்? பசிக்கும். பட்டினிலேயே சித்தம் செய்யாமையே ஒரு மனுஷன் ஒவ்வொரு தடவையும் தேவசத்தை இழக்கும் போது பட்டினிலேயே அந்த ஆத்மா போகுது. என்ன ஆகும்? eventually it will become sick and it will die. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ இயேசு சொல்றாரு, தேவ சித்தம் செய்யறதா என்னுடைய போஜனம், அதான் என் சாப்பாடு. அப்போ ஆத்மா ஆவிக்கு எது சாப்பாடு? தேவ சித்தம் செய்ய. நான் இதில் தேவசத்தை விட்டேன், அப்போ ஒவ்வொரு வேலையும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை விட்டேன், லஞ்சை விட்டேன், டின்னரை விட்டேன், லஞ்ச், இப்படியே ஒரு 10 நாள் நீங்கள் ஃபாஸ்டிங் பட்னி போட்டு பாருங்க, என்ன ஆகும்? அப்படியே ஓரமாக சுருண்டு படுத்துருவோமா இல்லையா? அதே தான் ஆத்மாவுக்கு நடக்குது. ஒவ்வொரு தடவையும் தேவசத்தை மிஸ் பண்ணும் பொழுது we become weak. அப்போ திரும்பி கர்த்தர் பேசுவார், இதை செய்ன்னு சொல்லி மறுபடியும் கொண்டு வர பார்ப்பார். இப்போ ஃபர்ஸ்ட் ஆடம் என்ன பண்ணினாரு? தேவ சித்தத்தை இழந்து போயிட்டாரு. சித்தம்னா என்ன? பிரியம். இன்னைக்கு அத்தனை பாடல உமக்கு பிரியமானதை செய்ய நம்ம பாடினோம். அதுதான் சித்தம்னா பிரியம். ஓகேவா? அவருடைய பிரியம், அவருடைய ஓகே. அப்போ ஏச ஃபர்ஸ்ட் ஆடம் he missed the will of God. கேக்குதுங்களா? கேட்கலையா? முதல் ஆதாம் தேவ சித்தத்தை இழந்து போயிட்டாரு. பிதா பெர்ஃபெக்ட் வில்ல கொடுத்தார். என்ன சொன்னார்? ஆதாமே நீ பலுகி பெருகி என்ன பண்ணு? பூமியெல்லாம் நிரப்பு. பரிசுத்த சந்ததியை ஆண்டவர் உண்டு பண்ணார். இப்போ ஆதாம் மாத்திரம் தப்பு பண்ணல. இப்போ நம்மெல்லாம் எப்படி இருந்திருப்போம் நீங்க நினைக்கிறீங்க? சும்மா அப்படியே ஏன் நமக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நமக்கு தேவை கிடையாது. சும்மா மகிமையின் வஸ்திரம் போட்டு சும்மா ஜொலிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படியே நம்ம ஜபமே பண்ண வேணாம், ஆண்டவரே என் பாவத்தை மன்னி அப்படி ஜபி பரிசுத்தமாகவே நம்ம இருந்திருப்போம். ஒரே மகிழ்ச்சியாக இருந்திருப்போம். பொறாமையோ, எரிச்சலோ, கசப்போ, சண்டையோ, வேதனையோ, பண கஷ்டமோ, மன கஷ்டமோ ஒன்றுமே இருந்திருக்காது. we would have been angels and we would have been rejoicing in the presence of God. ஆனால் அவன் தவறு செய்ததுனால என்ன நடந்தது? praise the Lord. அப்போ அந்த பூரணமான தேவசத்தை இழந்து போயிட்டான். he is the first Adam. அப்போ பிந்தின ஆதாம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரியா? பிந்தின ஆதாம் 1 கொரிந்தியர்ல இருக்கிறது, 1 கொரிந்தியர் 15 இருக்கு. நான் தெரியாதனால டீவியேட் பண்ணி போறேன். ஓகே, 1 கொரிந்தியர் 15:45 வாசிங்க. 15:45. ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆமென். முந்தின மனுஷனாகிய ஆதாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆடம் தேவ சித்தத்தை இழந்து போயிட்டான், எல்லாத்தையும் கிராஷ் பண்ணிட்டான். ஆனால் பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து வரும்போதே தேவகுமாரனா அப்படியே இருந்தில்ல, நம்மை போல ஒரு குழந்தையா இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து அந்த பாவத்தை எல்லாம் அவர் ஜெயித்து காட்டினார், கீழ்ப்படிந்து காட்டினார். ஓகே, இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தான். எபிரேயர் 10:5-6 நான் சொல்ல தயவு செய்து நீங்க என்ன பண்ணணும்னாக்க இருதயத்தில் பதிச்சு கொள்ளணும். எபிரேயர் 10:5-6. பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினேன், சர்வாக தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்று. 7ஆம் வசனம். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஆமென். இங்க லிங்க் பண்றார் பாருங்க, பியூட்டிஃபுல் வேர்ஸ் இது. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பொழுதுதான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. ஒருத்தவங்க சொல்றாங்க நான் தேவஸ்தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பைபிளே படிக்கலன்னா என்ன அர்த்தம்? நிச்சயம் அவங்க தேவஸ்தான் செய்ய முடியாது. சரிங்களா? நம்ம வாஞ்சியோடு தேடி வரோம். கொஞ்சம் பேராக இருந்தாலும் நீங்கள் இருதயத்தில் நல்லா எடுத்துக்கணும். ஒருத்தன் தேவசித்தம் செய்கிறேன் தேவசத்தில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் பைபிள் படிக்கலை, ஆராதனைகளில் ஒழுங்காக இல்லை, தனி பைபிள் ரீடிங் இல்லைன்னா நிச்சயமாக அவனால் தேவஸ்தான் செய்யவே முடியாது. ஏன்னா அவனுக்கு அது வெளிப்படாது.
அதனால் நம்ம இன்றைக்கி பிரதிஜை எடுத்துக்கணும். ஆண்டவரே எனக்கு பைபிள் படிக்க கிருபை தாங்க. புஸ்தக சுருளில் தான் எழுதப்பட்டிருக்கு, ஆண்டவராக இயேசு பற்றியே எழுதப்பட்டிருக்கு. அதை அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தார். நம்மை குறித்து இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம படிச்சுட்டே வரும்போது திடீர்னு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். நமக்கு தெரிஞ்சிடும் இந்த வசனம் எனக்கு தான், இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான், இந்த வழியில் தான் தேவனை நடத்துகிறாருன்னு. தேவஸ்தத்தை எப்படி அறிய முடியும்? வசனத்தின் மூலமாக தான் அறிய முடியும். அதுக்கப்புறம் தான் நமக்கு சபையை வைத்திருக்கிறார். மேய்ப்பனை வைத்து ஆராதனையில் பாடல்ல அந்த வார்த்தைகள் வரும். ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆராதனையில் என்ன இருக்குது? எல்லாமே வேதவசனங்கள் போட்டு தான் அவங்க பாட்டு போடுறாங்க. இப்போ அது வழியாக தேவ சித்தம் வெளிப்படும். அடுத்தது மெசேஜ். சரிங்களா? நீங்கள் வரும்போது கூட ஒரு அரை மணி நேரம் 6ன்னு நினைக்காம 5:30 நினச்சி கஷ்டப்பட்டு கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் வந்துருங்க. அந்த ஒரு 5 பாட்டில் உங்களை ஆண்டவர் சந்திச்சிருவார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், அதுக்கு ஒரு கிரையை செலுத்தணும். சரிங்களா? நீங்களாம் சாதாரண ஆளுங்களே கிடையாது. உங்களை நம்பி தான் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். நீங்கள்லாம் இளைய தலைமுறையை தான் எழுந்துக்கணும். எழுந்து அடுத்தது நீங்கள் தான் சபையை நடத்திட்டு போகணும். ஊழியம் மாத்திரம் ஒன் மேன் ஷோ கிடையாது. நீங்கள் தான் அடுத்த தலைமுறையினருக்கு எக்ஸாம்பிளை செட் பண்ணணும். உங்கள் பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, மம்மி எத்தனை மணிக்கு போகிறாங்க, டேடி எத்தனை மணிக்கு போகிறாங்க, ஓஹோ அப்போ பாட்டு வேலையில் போகக்கூடாது, முடிஞ்சப்புறம் போகணுன்னு அவங்க மனசில் வந்துடும். அது என்ன ப்ரீச் பண்ணாலும் எடுக்காது. யூ ஆர் த லிவிங் எக்ஸாம்பிள்ஸ். உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைங்க. ஓகே, ஸோ அவர் சொல்கிறார், உங்களுடைய சித்தத்தின்படியே செய்ய வருகிறேன். புஸ்தக சுருளில் தான் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் ஜோசியம் இதை சொல்லு அதை சொல்லு எல்லாமே பைபிளுக்குள்ளே இருக்குது. நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க, சும்மா கதமாக அப்படியே படிச்சுட்டே வாங்க. திடீர்னு ஒரு வசனம் வரும் பாருங்க. அப்படி then you will know it is the will of God for me. நீங்கள் வாஞ்சியோடு படிக்கும்போது ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். சரி, இப்போ முந்தின ஆதாம் தப்பு பண்ணிட்டார், பிந்தின ஆதாம் வேதத்தை படித்து என்ன பண்ணார்? தேவசித்தத்தை செஞ்சார். தேவசித்தத்தை செஞ்சால் என்ன ஆசீர்வாதம்னு பார்த்துட்டு we will go into the study. மத்தேயு 12 எடுத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப அருமையான முக்கியமான ஆசீர்வாதமான வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம். மத்தேயு 12 47 to 50, 47 50 வரைக்கும் வாசிங்க. ஒருவர் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றார். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு? என் தாயார் யார், என் சகோதரர் யாரு? மாம்சத்தின்படி இருக்கிற மேரி இல்லை, ஜூடா, ஜேம்ஸ், ஜோசப், சைமன் அவங்க இல்லை. அவர் சொல்கிறார், இதோ என் தாயும் சகோதரன் இவர்களே. யார்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான். அப்போ ஜீசஸ் வில் பிகம் அவர் பிரதர் சிஸ்டர். இயேசுக்கே தாயாக மாறிடுறோமா? இயேசுக்கு தாய் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நம்ம சொல்கிறோம். அது மரியாள் இல்லை, தேவ சித்தம் செய்கிறவங்க தான். அல்லேலூயா. ஓகே, தேவ சித்தம் செய்யும் பிள்ளைகள் ஜீவிப்பார், மாதா பிதா மற்றும் சோதரர்னு ஒரு பாட்டு வரும். கர்த்தர் நல்லவர். அப்போ ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை செய்யணும். அப்போ தான் அவரோட நம்ம ரிலேஷனில் இருக்க முடியும். சித்தம்னா பிரியம், அவருக்கு என்ன பிரியம்னு பார்த்து அவருக்கு சித்தம் இல்லாத நம்ம செய்வோமானா அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகிடும். ஓகே, கடந்த வாரத்தில் நாம் தேவ சித்தத்தில் 5 பேரை பார்த்தோம் இல்லையா? கிராஷ் ஆன 4 பேரை பார்த்தோம். யாரெல்லாம் பார்த்தோம்? லோத்து, ஈசாக்கு, ஏசா, யாக்கோபு, யோசேப். வெரி குட். லோத்துடைய ஷார்ட்டாக அவனுடைய தவறு என்னங்கிறத வந்து ஜஸ்டிஸ் இது பண்ணிட்டு போயிடுறேன். லோத் என்பது தவறான ஒரு சூழ்நிலையை தெரிந்து கொண்டான், சுற்றுச்சூழலை தெரிந்து கொண்டான், தவறான சுற்றுச்சூழல். ஹி சோஸ் த ராங் என்வைரன்மெண்ட் அல்லது என்விரான்மெண்ட். லார்ட் சோஸ் த ராங் என்விரான்மெண்ட். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இது ஒரு எச்சரிப்பாக இருக்குது. என்ன கஷ்டமோ தொல்லையோ எந்த இதுவாக இருந்தாலும் சரி, சபையில் வந்து விழுந்துடணும். ஆமேன், ஆமேன். உண்மையாக சொல்கிறேன். நம்ம என்ன இதில் இருந்தாலும், ஒரு நாள் அப்படி தான் ரொம்ப வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு அங்கிள் வந்தார், என்னம்மா முகம் இப்படி இருக்குது அப்படின்னாரு. என்ன கேட்டால், இல்லை ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அப்போ தான் என்னாண்டவரே அப்படி அவ்வளோ முகத்தில் துக்கம் இருந்தால் என்னன்னு தெரியல. அவர் அப்போ தான் நினச்சேன், என்ன நாமே இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னு. அப்போது கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குல்ல, தட்டி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குல்ல. சபைக்கு வந்தோன்னா நம்மளால் ஈஸியாக பாவம் பண்ணிட முடியாது. யாராவது ஒருத்தர் என்ன பண்ணிடுவாங்க,
காமிச்சு சொல்லுவாங்க, பேசுவாங்க, விசாரிப்பாங்க, சரிங்களா? ஆனால் லோத் என்ன பண்ணாரு? ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போனாரு. கடைசி நாட்களில் சபை கூடி வருதல் மிக மிக அவசியம். எல்லாரோடையும் பேசணும், பழகணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். ஓகே, ஈசாக்குடைய தவறு என்ன? ராங் ப்ரிஃபரன்ஸ். அதாவது நல்லா தெரியும் மூத்தவன் இளையவனை சேவிப்பான், இது தேவ சித்தம். ஒழுங்கா யாக்கோபை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி தான் பிரச்சனையே இல்லை. அதை விட்டுட்டு நல்லா தெரியும் யாக்கோபு தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தெரிஞ்சாலும் ஏசாவை தனியாக அழைச்சி ஆசீர்வதிக்கணும்னு நினச்சாரா, எல்லாமே டீரெயில் ஆயிடுது. ஓகே, மூன்றாவது ஏசா, he had a wrong value system. அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை காட்டிலும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை அதிகமாக எண்ணினோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ ராங் வேல்யூ சிஸ்டம். அப்போ இதுவா அதுவா நமக்கு எப்போதும் ஒவ்வொரு நாளும் சாய்ஸ் வரும். அப்போ சூஸ் பண்ண தெரியணும், சரிங்களா? அப்போது உங்களுக்கே கர்த்தர் அந்தந்த நேரத்தில் சொல்லுவார், ஏசாவை நம்ம மறக்கவே கூடாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இல்லை இப்போ இருக்கிற டெம்போரல் பிளெஸ்ஸிங்கா? இப்போ இருக்கிற ஆசீர்வாதம் வேணுமா, இல்லாட்டி ஆவிக்குரிய ஆசீர்வாதமா, ஜபமா, ஆராதனையா? அது இது வந்துக்கிட்டே இருக்கும், நமக்கு ஒவ்வொருத்தரையும் வரும். அப்போ நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஓகேவா? யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். அவனுடைய தவறு என்ன? ராங் மெத்தட், சரிங்களா? ஹீ இஸ் பிளெஸட் பை காட். பிறப்பிலேயே ஆண்டவர் வயிற்றில் இருக்கும்போதே சொல்லிட்டார், நீ தான்ப்பா ஆளுவேன்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு? அப்பா தான் தப்பு பண்ணுறாரு. நீயாவது என்ன பண்ணும்? கர்த்தரை என்ன ஆசீர்வதிப்பாருமா, நான் என்னதுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டு அப்பாட்ட போய் நான் தான் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்துருக்கணும். அதை விட்டுட்டு இவர் குறுக்கு வழியில் வாங்கலான்னு போனார், போச்சு. அம்மாவை இழந்தார், ஓடி போனார், வந்தார். ஓகே, ஆனால் யோசேப்பு மொத்தம் எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் சரியான இருதயத்தோடு அவர் காத்திருந்தார். ஸோ மறுபடியும் அதை சொல்கிறேன், லோத் என்ன பண்ணார்? ஹிஸ் சைட் ரிப்ளேஸ்ட் ஹிஸ் ஃபெய்த். விசுவாசத்தை காட்டிலும் கண்ணால் என்ன பார்த்தாரோ செழிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டார். அடுத்தது ஈசாக்கு எமோஷன் ஓவர் ரைடட் ரெவலேஷன். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடை காட்டிலும் அந்த உணர்ச்சிகள் தான், ஐயோ என் மூத்த பையன், ஐயோ என் ஃபேவரட்னு சொல்லிட்டு இமோஷன்ஸ் அவனை மேற்கொள்ளுது. ஏசாவோட தவறு என்ன? ஃப்ளெஷ் ஓவர் ரைடட் த ஸ்பிரிட். ஆவியின் சத்தத்தை காட்டிலும் மாம்ச சத்தம் அவனுக்குள்ளாக மேற்கொண்டது. யாக்கோபுடைய தவறு என்ன? எஃபர்ட் ரீப்ளேஸ்ட் ட்ரஸ்ட். தேவனை நம்புறதை காட்டிலும் தன்னுடைய முயற்சியினால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நான் நினைச்சான், சரிங்களா? யோசேப்பு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நின்று கொண்டிருந்தான். ஸோ இது திரும்பவும் நம்ம தியானிக்கிறதுக்கு தான் இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஆதியாகமம் பற்றி முடிச்சிட்டோமா எல்லாரையும்? சரி, ஆதியாகமத்தில் பரிபூர்ணமாக தேவ சித்தத்தை நிறைவேற்றினவர்கள் யாராவது இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்காங்க? பேர் சொல்லுங்க. ஆதியாகம புஸ்தகத்தில் எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு சொல்லுங்க? 50 அதிகாரங்கள் இருக்கு. தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றினவங்க ஆதியாகமத்தில் இருந்தாங்களா இல்லையா? அப்படி இருந்தாங்கன்னா அவங்க பேர் என்ன? இது பைபிள் ஸ்டடி தான், அதனால இப்போ மைக்லலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொல்லுங்க. நோவா, ஓகே. ஜோசப் இஸ் அ பர்சன், ரைட்டு. நோவா பின்னாடி கொஞ்சம் தப்பு பண்ணார், அதில் சேர்த்துக்கலாம். நோவா நிச்சயம் பண்ணார், ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுங்க. ஆபிரகாம் தப்பு பண்ணாரே, ஆகாரம் எடுத்தார் இல்லையா? மற்ற 3 காரியத்தில் அவர் தேவசத்தை அழகாக பண்ணுவார். அதை நம்ம அடுத்த வாரம் கருத்துக்கு சமானம் கவனிப்போம். எக்ஸாக்டாக தேவ சித்தத்தை நிறைவேற்றினவர்கள் இருக்காங்களா இல்லையா? எத்தனை பேர்? நான் கேட்கறது ஆதியாகமத்தில் 1லேருந்து 50 சாப்டரில் எத்தனை கதாபாத்திரங்களை பார்த்ததெல்லாம் டீரெயில்டு தான் பார்த்தோம். இப்போ டீரெயில் ஆகாதவங்க இருக்கிறாங்க, யோசிங்க. மொதல் 5 சாப்டருக்குள்ளேயே இருக்கிறாங்க, யோசி. வெரி குட், ஏனோக்கு ஒன்று சொல்லிட்டாங்க. அடுத்தது இல்லை, ஐசக் டீரெயில் ஆகிடுறாரு அந்த சூஸ் பண்ணுற விஷயத்தில், ப்ளஸ் பண்ணுற விஷயத்தில். வெரி குட், ஏபல். ஸோ ஏபல், ஈனாக் 2 வந்துருச்சு. அப்புறம் சீக்கிரம் யோசிங்க. ஒவ்வொரு சாப்டராக அப்படி யோசிச்சுக்கிட்டே வாங்க. இந்த சாப்டர்ல யார் உங்களுக்கு அது அப்படியே வரணும். அது நம்ம பைபிள் படித்து கீழ்ச்சிட்டோம்னு நினச்சிடக்கூடாது. இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குது நம்ம. ஸோ ஒவ்வொரு சாப்டராக யோசிச்சுட்டே வாங்க. 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. 14ல் யாரும் இல்லையா? 14ல் யார் வரா? 14ன்னு சொன்ன உடனே உங்களுக்கு வந்துடணும். என்ன கதை இருக்குது அந்த இடத்துல?
4 kings against 5 kings. அங்கே தேவசித்தம் செஞ்சது கரெக்டாக நின்னது யாரு? ஏப்ராம் கிடையாது, மெல்கிசேதேக். ஹீ இஸ் அ மேன். சிரிக்கிறா பாருங்க. ஓகே, மெல்கிசேதேக் மறக்காதீங்க. ஸோ 3 பேரை பார்த்துட்டோம். வேற யாராவது இருக்காங்களா? கடைசியாக யோசேப்பு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, இந்த 4 கேரக்டர்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். பிள்ளைங்களுக்காக நான் தலைப்பு சொல்லிடுறேன், மற்றதை தியானிச்சுட்டே போவோம். பர்சன், அந்த இதில் நீங்கள் டேப்லர் காலம் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. பர்சன் ஃபஸ்ட்டு இதில் பர்சன். அடுத்தது ஹவு ஹீ டிட் காட்ஸ் வில். செகண்ட் தலைப்பு ஹவு ஹீ டிட் காட்ஸ் வில். ஓகே, தேர்ட் வை ஹீ ஒபேட். அதாவது முதலாவது நபர். அடுத்தது ஏன், எப்படி தேவ சித்தம் செய்தான். ரெண்டாவது எப்படி அவன் தேவ சித்தம் செய்தான் தலைப்பு. மூன்றாவது ஏன் கீழ்ப்படிந்தான், வை ஹீ ஒபேட். மூன்றாவது ஏன் கீழ்ப்படிந்தான். நான்காவது ரீசன் அல்லது கேரக்டர், அவனுடைய குணாதிசயம் என்ன, அந்த நபருடைய குணாதிசயம் என்ன, மெயின் ரீசன் ஆர் கேரக்டர் ஆர் குவாலிட்டி. அது 4வது தலைப்பு. 5வது தலைப்பு ரிசல்ட் ஆர் பிளெஸிங்ஸ். ஓகே, ரிசல்ட் எழுதிட்டிங்களா? இன்னொரு இதுவும் போட்டுக்கோங்க, பைபிள் வேர்சஸ். ஏன்னா எங்கே வருதுன்னு தெரியணும் இல்லையா? பைபிள் வேர்சஸ்னு தனியாக ஒரு இது போட்டுக்கோங்க. முதலாவது நபர் ஆபேல். இப்போ ஆபேல் எங்கே வராரு? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் ஆபேலை குறித்து வாசிக்கிறோம். வசனங்கள் முதல்ல வாசிங்க. ஆதியாகமம் 4 1-5. சீக்கிரம் வாசிச்சிடுறீங்களா? நிலத்தை பயிர்கிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையச்சுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. போதும். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். நம்ம மூளையில் புரிஞ்சுக்கிற மாதிரி ஆண்டவர் ஒவ்வொன்றையும் சம்பவமாக கதைகளாக ஈஸியாக எழுதி வைத்திருக்கிறார். இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், ஆபேல் மந்தையின் தலையீட்டெல்லாம் கொண்டு வந்தான். ஆபேல் எப்படி தேவசித்தம் செஞ்சான், அதுக்கு பைபிள் வசனம் நீங்கள் அதை எழுதிக்கிங்க, கூடவே 4-5 வரும். அது இருக்கட்டும். எப்படி ஹவு ஹீ டிட் காட்ஸ் வில்னா, ஹீ ஆஃபர்ட் அன் அக்செப்டபிள் சாக்ரிஃபைஸ் டு காட். தேவனுக்கு அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காணிக்கையை அவன் செலுத்தினான். சரியா? கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பலியை அவன் செலுத்தினான். ஓகேவா? அடுத்தது வை ஹி ஒபேட். ஏன் அவன் கீழ்ப்படிஞ்சான்? தேவ சித்தம் என்ன? கர்த்தருக்கு பிரியமானதை அவர் கொடுக்கணும், நமக்கு பிரியமானது கொடுக்கறது இல்லை. இப்போ சில பேர் காணிக்க போடுவாங்க, தப்பா நினைக்காதீங்க. எப்படியும் பேங்க் தானே போடுதுன்னு கிழிஞ்ச நோட்டெலாம் போட்டுருவாங்க. அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா நம்ம பார்க்கணும். கர்த்தர் சொல்லுவார், உன் மந்தையில் கடா இருக்குது, நீ நசல் கொண்டது, சிக்கு, கால் உடைஞ்சது, கண்ணு ஊனமானதெல்லாம் கொண்டு வந்து பலி செலுத்துறியே, உன் அதிபதிக்கு போய் செலுத்த, அவன் அதை வாங்கிப்பானா அப்படின்னு கேட்பார். அப்போ என் நாம ஜாதிக்குள்ள மாத்தவமா இருக்குது, நான் பயங்கரமான ராஜா, நீ எனக்கு வேண்டாது உதவாதெல்லாம் கொடுக்குறியே அப்படின்னு சொல்லுவார். அப்போ கர்த்தருக்கு நம்ம எதை கொடுத்தாலும் எப்படி கொடுக்கணும்? சிறந்ததை கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய அன்புக்கு பாத்திரமாக இருக்கிறார். சரிங்களா? நான் ஒருத்தரை நேசிக்கிறேன்னா கிழிஞ்ச சேரீயை நான் கிஃப்ட் பண்ணுவேன். இருக்கிறதுலே பெஸ்ட்டு சரியாக கொடுக்க முடியுமான்னு தேடி பார்த்து நல்லதாக கொடுப்பேன். இல்லை நேசிக்கலைன்னா நம்ம யூஸ் பண்ணதை தூக்கி எதையானு கொடுத்து விட்ருவோம். உண்மையாக ஒருத்தர் நேசிச்சா அவங்கள கனம் பண்ணுவோம். அப்போ ஆபேல் எப்படி தேவ செஞ்சால் ஆஃபர்ட் அண்ட் அக்செப்டபிள் சாக்ரிஃபைஸ் டு காட். தேவனுக்கு பிரியமான, அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பலியை செலுத்தினான். வை ஹீ ஒபேட். ஏன் அப்படி தேவஸ்தத்துக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான்னா, இங்கிலீஷில் சொல்கிறேன், ரெவரன்ஸ் அண்ட் ஃபெய்த் டுவர்ட் காட். தேவன் மேலே இருந்த ஒரு பயபக்தியும் தேவன் மேலே இருந்த ஒரு விசுவாசமும் தான் காரணம். அவனுடைய ரீசன் என்ன, அவனுடைய கேரக்டர், குணாதிசயம் என்னன்னா ஃபெய்த் அண்ட் ட்ரூ வர்ஷிப். விசுவாசமும் உண்மையான ஒரு ஆராதனையும் அவனிடத்துல காணப்பட்டது. ஓகேவா? நெக்ஸ்ட் போட்டுமா? இது பைபிள் ஸ்டடி, அதனால நீங்கள் வீட்டில் போய் திரும்பி எடுத்து நீங்கள் தான் சுவைக்கணும். அடுத்தது ரிசல்ட் என்ன? God accepted his offering and called him righteous. அப்போ ஆபேலோடதை செலுத்துறான், கர்த்தர் அதை அங்கீகரித்து அவனை நீதிமான்னு சாட்சி கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு நம்ம ஒன்று செலுத்து கொடுக்கும் பொழுது அவர் அதை ஏற்றுக்கொண்டு நீ நீதிமான் சொல்லி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். இது புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது இருக்கா? எங்கே இருக்குது? டக்குன்னு சொல்ல முடியாது, சொல்லுங்கள். 5 seconds. எங்கே இருக்குது?
டைம் ஓவர். Hebrews 11:4 இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, எபிரேயர் 11:4 வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆமென். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். எவ்வளோ சூப்பர் இல்லை? இப்போ கர்த்தருக்கு நம்ம ஒன்று செலுத்துகிறோம், ஒரு பாட்டு பாடுறோம், அது ஒரு காணிக்கை. ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம், எதையாவது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படி செலுத்தக்கூடாது. நம்ம மனதை அதில் செலுத்தணும். சரிங்களா? ஆராதிக்கிற வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதோ பாட்டு பாடுறாங்கன்னு அப்படி இப்படி வேடிக்கை பார்த்து அப்படிலாம் செய்யக்கூடாது. நம்ம இருதயத்தின் ஆழத்துலேருந்து கர்த்தருக்கு நேராக இருதயத்தை செலுத்தி அந்த பாட்டை பாடணும். அந்த ஸ்தோத்திர பலிகளை ஒழுங்காக ஏறெடுக்கணும். எதையாவது நினைத்து கொண்டு ஸ்தோத்திரம் 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 இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி செய்யாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. அந்த மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பிசாசு வருவான். அப்போ தான் அந்த குழந்தை அங்கே இது பண்ணும். குழந்தைய பார்த்துக்கிறது அந்த அந்த அம்மாவோ அப்பாவோ பார்த்துப்பாங்க. மற்றவங்க என்ன பண்ணக்கூடாது? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்களா? புதிய ஏற்பாட்டில் நம்ம எந்த ஆடு மாடு கழுதையெல்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. எல்லாமே ஸ்தோத்திர பலி, ஆராதனை, வார்த்தைகள் எங்கேருந்து வரணும்? இருதயத்துலேருந்து வரணும். அவருடைய வாயினாலே என்ன துதிக்கிறாங்க, இருதயமோ வசனம் சொல்லுங்க, தூரமா இருக்கு, விலகி இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஓகேவா? they praise God with their lips but their heart is very far awayன்னு சொல்றாரு. அப்படியெல்லாம் சொன்னா அந்த ஸ்தோத்திர பலியை அவர் எடுத்துப்பாரா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவரே நான் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணேன்னா அது கணக்கிலேயே வராது. அப்படி செய்யக்கூடாது. நம்ம ஸ்தோத்திரம் பண்ண இருதயத்தின் ஆழம் மிகவும் முக்கியம். அங்கேயே இருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியும் ஆராதனையும் செலுத்த வேண்டும். ஸோ ரிசல்ட் என்ன? ஏபேலோட இதில் தேவனுடைய காணிக்கைகளை அங்கீகரித்து அவனை நீதிமான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. காயினோட பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். என்னன்னா அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, நாங்கள் பாவம் பண்ணினோம், தேவன் ஒரு மிருகத்தை அடித்து ரத்தத்தை சிந்தி தோல் உடைகளை பண்ணி எங்களை உடுத்தினார். பாவம் போனோம், நீ தேவனிடத்தில் சேரணும்னா ஒரு மிருகம் அடிக்கப்படணும். அதை தான் ஆபேல் ஃபாலோ பண்ணி தன்னுடைய மந்தையில் இருக்கக்கூடிய பெஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு, தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகள் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்த ஃபேட், அதாவது ஃபஸ்ட்டு பிறந்ததெல்லாம் கொண்டு வந்து சிறந்ததை ஆண்டவர் கொடுக்குறான். கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார். இப்போ ஆபேலை பற்றி இன்னொரு வசனம் இருக்கா? 1 யோவான் 3:12 வாசிங்க. 1 யோவான் 3:12. 1 யோவான் 3:12. 1 ஜான் 3:12. தமிழில் நீங்கள் பிள்ளைங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். மரணத்தை விட்டு இல்லைம்மா, 3:12 இல்லையா? கரெக்ட். தன் சகோதரனை காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவருமாய் இருந்தது நிமித்தம் தானே. ஆமேன். அப்போ சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களாக இருந்தது என்று யோவானும் சாட்சி கொடுக்கிறார். இந்த இடத்துல எபிரோன் ஆக்கியன் யாருன்னு தெரியல, பவுல்னு சொல்றாங்க, அப்போல்லோங்கிறாங்க, யாரா இருந்தாலும் சரி, வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவன் செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஓகே, ஆபேலை பற்றி இன்னும் வசனம் இருக்கா? இது பைபிள் ஸ்டடி, அதனால ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போக முடியும். சொல்லுங்க, ஆபேலை பற்றி வேற ஏதாவது வசனம் இருக்கா? ஆமா, கேட்கல. எபிரேயர் 12:24. எபிரேயர் 12:24. கரெக்ட். இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமீன். ஆபேல் ரத்தம் எங்க பேசிட்டு? ஆதியாகமம் 4 எடுங்க. இதெல்லாம் நீங்கள் எழுதி வைத்து தயவுசெய்து வீட்டில் போய் ஒரு தடவை நீங்கள் வாசிச்சோம். நீங்கள் எழுதி வைக்கணும், வாசிக்கணும். நான் சொல்கிற பின்னாடி உங்களோட எதிர்காலம் வல்லமையாக தேவன் உங்களை பயன்படுத்துவார், ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். ஆதியாகமம் 4:10 வாசிங்க. ஆதியாகமம் 4:10 வசனம் வாசிங்க. சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆமென். அப்போ ஆபேலை குறித்த வசனங்கள்லாம் நான் கொடுத்துருக்கிறேன்.
ஆபேல் இறந்து போயிட்டான், ரத்தம் சிந்தி இறந்து போயிட்டான். அந்த ரத்தம் பூமியிலிருந்து கூப்பிடுகிறது. ஆபேலோட ரத்தம் பேசுவதை பார்க்கலாம் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். ஆபேலோட ரத்தம் என்ன கூப்பிட்டதுன்னா, எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு கர்த்தரை நோக்கி கேட்கிறது. நான் ஒரு தப்பும் பண்ணலையே, இப்படி என்னை கொண்டுட்டானேன்னு சொல்லி அந்த ரத்தம் தேவனிடத்தில் பேசிட்டு. அப்போது அந்த பாருங்க, அவன் செத்துட்டான், ஆனால் அவன் ரத்தம் கூப்பிடுற அளவுக்கு எவ்வளோ கம்யூனியன் பாருங்க தேவனோட. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? தேவனை விட்டு விலகாம ஆபேல்ஸ் பிளட் கேன் டாக் டு காட். அப்போ எவ்வளோ தூரம் அந்த ரத்தத்திலேயே ஏசப்பா அப்படியே கலந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இதுதான் நம்ம ஆபேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆபேல் பரிபூர்ணமான தேவ சித்தத்தை செய்தார். ஓகே, அடுத்ததுக்கு போகிறேன். போகலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? உடனே நான் ஹிண்ட்டு சொல்லிடுறேன். பிள்ளைங்க கவனிங்க. நீங்கள் வசனம் வரும்போது நீங்கள் எழுதுறீங்க. ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 16 ஐ ஸ்டார்டட் ரைட், 16 or 17 எழுதி 1 வருஷம் 1.25 வருஷம் எதுனா எங்கள் அப்பா கீழ்ச்சி போட்டார். அதுக்கப்புறம் திரும்ப நான் எழுத ஆரம்பித்தேன். எழுதி வீட்டில் போய் ஒரு தடவை, இங்கிலீஷே வராது எனக்கு, இந்த இடத்துல டைரி வச்சுப்பேன். இங்கே தமிழ் பைபிள், இங்கே இங்கிலீஷ் பைபிள். அந்த வசனத்தை பார்த்து இங்கே ஒரு தடவை வாசிப்பேன், அங்கே ஒரு தடவை வாசிப்பேன். 1 வருஷம்தான் பண்ணேன், இங்கிலீஷ் வந்துச்சு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 1 வருஷம்தான் அப்படி பண்ணேன். ஐ காட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ அந்த தைரியமும் ஆண்டவர் கொடுப்பார். ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணணும்னா, எழுதும்போது கேட்கும்போது 5% தான். ஒரு வசனத்தை காதால் கேட்குறீங்க, வெளியே போகிறீங்க, எவ்வளோ % உள்ளே போகுது? 5%. இது வழி அருகே அந்த கதை அப்படி தாண்டினவுடனே அந்த வசனம் போயிடும். அது எங்கே போச்சுன்னே தெரியாது. கேட்பீங்க, ஆனால் அது அவ்வளோ உள்ளே போகாது. பிசாஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு கவலை, ஒரு சண்டை, ஒரு பணக்கால் எதையாவது கொடுத்து டக்குன்னு வசனத்தை பொறுக்கிடுவான். ஆனால் நீங்கள் எழுதும்போது அந்த வசன கொட்டேஷனை எழுதி சர்ச்சில் ஒரு தடவை கண்ணால் பார்க்குறீங்கல்ல, 25% உங்களுக்குள்ளே போயிடும். ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன் நான், 25% when you write it, when you write the notes, when you see it in the church, சபையில் பார்க்கும்பொழுது வசனத்தை பார்க்குறீங்க, எழுதுறீங்க, உள்ள 25% உள்ளே போயிடும். ஆனால் அது பத்தாது. திரும்பி நீங்கள் வீட்டுக்கு போய் அந்த வாரத்தில் ஒரு நாள் டைம் எடுக்கணும். அதை எடுத்து டைரி, பைபிள், இங்கிலீஷில் நல்லா தேரணும்னா இங்கிலீஷ் பைபிள் எடுத்துக்கோங்க, தமிழ் பைபிள், ரெண்டுத்தையும் ஒரு தடவை நீங்கள் படித்து உள்ளே அமிச்சிங்கன்னா 50% உள்ளே போயிடும். ஹல்லேலூயா. 50% நீங்கள் அரைச்சி உள்ளே திரும்பி போடுறீங்க, ஹெல்த்தாக மாறிடும். அதை ஸ்டோர் ஹவுஸில் ஹோலி ஸ்பிரிட் ஸ்டோர் பண்ணி வச்சிருவார். அடுத்த வாரம் கேட்டால் ஞாபகம் கூட இருக்காது, ஆனால் அது ஸ்டோர் ஹவுஸில் உட்காந்துட்டே இருக்கும். அது சரிங்களா, பத்திரமா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் அதை வச்சு ஜெபம் பண்ணிங்கன்னா, இப்போ நான் ஆபேலை பற்றி சொன்னால், ஆண்டவரே ஆபேல் உமக்கு விருப்பமானதை கொடுத்தான், நீங்கள் அதை அங்கீகரிச்சிங்களே, நான் கொடுக்குறதையும் நீங்கள் அங்கீகரிங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, 25% ஆட், 75% உங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஒவ்வொருத்தரையும் நீங்கள் காணிக்க போட்டாலும் சரி, ஒரு ஜபம் பண்ணாலும் சரி, ஆண்டவரே ஆபேலை அங்கீகரித்தது போல் என்னையும் அங்கீகரியும், என் காணிக்கைகளை அங்கீகரியும், என் ஆராதனை அங்கீகரியும். ஒரு ஜபம் பண்ணிட்டீங்கன்னா 75% யூ ஆர் ஓகே. ஹல்லேலூயா. அடுத்த 25% என்னென்னா, அதை ஆபேல் என்ன கொடுத்தான்? அக்செப்டபிள், தேவனுக்கு பிரியமானதை கொடுத்தான். அதை அபியாஸ், நான் கொடுக்குறதெல்லாம் அங்கீகரிச்சதில்ல, அந்த பிரியமானதை நான் கொடுக்குறேன்னு செக் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அப்போது 100% கம்ப்ளீட். அப்போது அந்த விதை 30-60 இல்லை 100ஆகவே பலன் கொடுத்துரும். ஸோ கேட்குறத நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல டைரியில் எழுதணும், வீட்டுக்கு போய் அட்லீஸ்ட் ஒரு தடவை பார்த்துடணும் நல்லா. ஓ இதுதான் இது, இந்த வசனம் இங்கே இருக்குது, பாதியாகமம் 4 வருது, எபிரேயர் 11:4 வருது, 1 யோவான் 3:12 வருது, எபிரேயர் 12, இந்த 5 வசனமும் ஆபேலை குறித்து இருக்குன்னு உள்ளே எடுத்துடணும். சரிங்களா? எடுக்கிறீங்க. அது நான் எவ்வளோ வர சொன்னேன்? 50 வரைக்கும் வந்துடுதா? அது 50 வரைக்கும் 25 நீங்கள் எழுதிடுறீங்க, 50 வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் ஜபத்தில் கொண்டு வரும்போது 75. பட் வென் யூ புட் இட் இன் டு ப்ராக்டிஸ், அதுதான் ரொம்ப கஷ்டம். அதை தாண்டது கஷ்டம். அந்த 60 வரைக்கும் வந்துடுவோம் நம்ம. 30, 60, 100, 30 வந்துடும், 60, 100 வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம ட்ரை பண்ணி, ஆண்டவரே ஆபேலை போல உங்ககிட்ட தேவனே சாட்சி கொடுத்தார். ஆபேலுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அப்படி கர்த்தர் ஒவ்வொருத்தையும் சொல்லணும், நீ நல்லா ஆராதிக்கிற, நீ நல்லா என்னை ப்ரைஸ் பண்ணுற, எனக்கு பிரியமாக நடக்கிற, கர்த்தரே சொல்லணும். அதை நம்ம ஜபம் பண்ணிவிட்டு அடுத்தது வாழ்க்கையில் கொண்டு வரும்போது 100%. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? அதுலேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எழுதிட்டு டைரியை மூடி வச்சுட்டு போயிடாதீங்க. இந்த வாரத்தில் ஒரு தடவை தயவு செய்து நீங்கள் எடுத்து பார்க்கணும். சரியா? யூ ஃபாலோ இட், ஐ வில் டெல் யூ, காட் வில் யூஸ் யூ இன் மைட்டி வேஸ். உங்களை நீங்களாம் அப்படியே
பட்டிங் ரோசஸ் உங்களெல்லாம் கர்த்தர் யங் ஏஜில் இருக்கவங்களாம் பயங்கரமாக வல்லமையாக பயன்படுத்துவார். ஆனால் வசனம் தான் கீ. ரெண்டாவதுக்கு போக போகிறோம். ஏனோக்குடைய பர்சன். ஏனோக்கு எழுதிட்டீங்களா? கடகடன் போகிறேன். ஹவு ஹீ டிட் காட்ஸ் வில். எப்படி தேவசத்தை செஞ்சானா, ஹீ வாக் கண்டினியூலி வித் காட். தேவனோடு தொடர்ந்தேர்ச்சியாக நடந்தான். ஓகேவா? இப்போ ஆதியாகமம் 5:21-24 வசனம் எழுதிக்கோங்க. ஆதியாகமம் 5:21-24 வாசிமா. வயதான போது மெதுசலாவை பெற்றான். ஏனோக்கு மெதுசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனுடன் சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளை பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனுடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆமென். இப்ப கடகடன் வாசிட்டோம். எவ்வளவு தூரம் உள்ள போச்சுன்னு தெரியல. எங்கேயாவது வேற எங்கேயாவது ஏனோக்க பத்தி இருக்கா? எங்க இருக்கு? வெரி குட். ஹீப்ரூஸ் 11. சரியா? விசுவாச வீரர்களின் பட்டியலில் 2வது ஆள் இவர் தான். ஃபர்ஸ்ட் ஆள் யாரு? ஆபேல். 2வது யாரு? ஏனோக்கு. வெரி குட். ஸோ எபிரேயர் 11:5 வாசிங்க. மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணாமப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஆமென். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி. இந்த ஏனோக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏனோக்கு யார்? எத்தனாவது ஜெனரேஷன் ஆடம்ல இருந்து? 7th ஜெனரேஷன். மறக்கக்கூடாது. சரிங்களா? நோவா எத்தனாவது ஜெனரேஷன்? 10வது சந்ததி தான் நோவா. சரிங்களா? 7வது ஜெனரேஷன் யாரு? ஏனோக்கு. சரிங்களா? இந்த ஏனோக்கு 65 வயசு வரைக்கும் ரட்சிக்கப்படலை. 65 வயசுல ரட்சிக்கப்பட்டு 300 வருஷம் தேவனோடு நடக்கிறார். 300 years. சரிங்களா? அதை தான் நம்ம ஆதியாகமத்தில் பார்த்தோம். உள்ளே போனீங்களான்னு தெரியல. 5:22 ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரையும் குமாரத்திலையும் பெற்றான். அப்போ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி எக்கச்சக்கமாக ஓடுது. சுற்றி ஓடுது. 1 வச்சு 2 வச்சு சமாளிக்க முடியல. எக்கச்சக்கமாக குமாரத்தி. சரிங்களா? 65 வயசுல மெத்துசலாவை பெற்றார். அதுக்கப்புறம் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரிச்சுக்கிட்டே குழந்தை. அப்போல்லாம் நிறைய பெற்று போடுவாங்க. சரிங்களா? 100 200 அவ்வளோ ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு. அவ்வளோ குழந்தைங்க இருக்கு. ஆனால் ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏன்? ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அதை எபிரேயர் என்ன சொல்றாரு? அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அப்போ நல்ல குழந்தை குட்டியா இருக்குது. அப்போ எவ்வளோ ப்ரெஷர். எல்லாருக்கும் சாப்பாடு தரணும், ட்ரெஸ்ஸு தரணும், இல்லை மனைவியை வச்சு மேய்க்கணும். ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஆனாலும் தேவனோடு நடந்துக்கிட்டே இருக்கிறார். அதுதான் தேவசித்தம். நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும். குழந்தைகள், நமக்கு பாரங்கள் இருக்குது. என்ன? குழந்தைகள், வேலை, இவங்கள சமாளிக்கணும். அவங்கள ஆஃபீஸில் பயங்கர ப்ரெஷர் இருக்கும். அதை வீட்டில் காட்டக்கூடாது. வீட்டில் ப்ரெஷர் இருக்கும், ஆஃபீஸில் காட்டக்கூடாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணோம்? சமாளிச்சிட்டே போகணும். அதான் நினைப்பேன். இவர்கிட்ட ஆஃபீஸில் பயங்கர ப்ரெஷரோடு வீட்டில் வருவார். அப்படியே இருப்பார். என்னப்பா அப்படின்னா ஆஃபீஸில் ஒரே ப்ரெஷர். இப்போ எல்லா இடத்தையும் நம்ம சந்திக்கணும். ஆனால் தேவனோட சஞ்சரிக்கணும். எனக்கு கடன்லாம் ரொம்ப கஷ்டம் வந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அப்படியே அழுவோம். அப்படியே இவராக பாட்டாக பாடுவார். எப்படி பாட்டு பாருங்க. அவர் என் அப்பா, அவர் பார்த்துப்பா. இவர் பாடிக்கிட்டே இருப்பார், அந்நிய பாஷையாக பேசுவார். எனக்கு ஒன்றுமே வராது, துதிக்கவே வராது. நினச்சப்ப எப்படி ஆண்டவர் இப்படி இருக்காங்க? அதான் தேவனோட சஞ்சரிக்கிறது. கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரை ஆராய்த்து கொண்டே நடந்து கொண்டே இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஈனாக் வாக் கண்டினியூலி வித் காட். அதுதான் தேவசித்தம். நம்மளுடைய வாழ்க்கையில் எது தேவசித்தம்? தேவனோட நடந்துக்கிட்டே இருக்கணும். ஆமேன். அப்போ ஆபேல் அங்கீகாரமான தேவன் அங்கீகரிக்கக்கூடிய ஆஃபரிங்ஸை கொடுத்தார். ஏனோக்கு தேவனோடு நடந்து கொண்டே இருந்தார். ஏன் அவர் இந்த தேவசத்துக்கு கீழ்ப்படிந்தார்? Why he obeyed? He loved fellowship with God. தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நேசித்தார். He loved the fellowship with God. அடுத்தது போகட்டுமா? அவருடைய குணாதிசயம் என்ன? நான் அடுத்ததுக்கு போகிறேன். வாட் இஸ் இஸ் மெயின்? இது ஹோலினஸ் அண்ட் க்ளோஸ் கம்யூனியன். பரிசுத்தமும் தேவனோடு இருந்த நல்ல ஒரு ஆழமான ஒரு ஐக்கியம். சரிங்களா? அந்த பரிசுத்தம் இல்லைன்னா அவரோட பேச முடியுமா? தப்பு பண்ணிட்டா இடிச்சிக்கினே இருக்கும். அப்படி இல்லை, அவரோட நல்ல ஃப்ரெண்டாக பழகி அவரோட நடக்கிறார். ரிசல்ட் என்ன? God took him, he did not experience death, normal death. தேவன் ஏனோக்கை எடுத்துக்கொண்டார். அவன் நார்மலாக எல்லாரும் சாவர மாதிரி சாவலை. பூமியிலேயே 2 பேர் தான் நார்மலாக சாகாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டது. யார் யார்? மோசேவா? எங்கே இருக்க?
எலியா. வெரி குட். ஏனோக்கும் எலியாவும் மரணத்தையே பார்க்கல, அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஓகேவா? சரியா? அப்போ நீங்க நினைக்கலாம், அப்போ தேவனோட நான் நடந்துகிட்டே இருந்தா எனக்கு சாவே வராதா? இது எக்ஸெப்ஷனல் கேரக்டர்ஸ். சரிங்களா? எல்லாருக்கும் கிடையாது. எபிரேயர் 9:27 மிக 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 முக்கியமான வசனம், நம்ம படிச்சிடலாம். இதோட நான் வேணா முடிச்சிடுறேன். அடுத்த வாரம் கர்த்தருக்கு சமான கண்டினியூ பண்ணுவோம். எபிரேயர் 9:27 வாசிங்க. ஒரே தரம் மரிப்பதும் நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும். இட் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் மேன் ஒன்ஸ் டு டை. மறந்துடாதீங்க. 9 3s are 27. நீங்கள் எப்படியா ஞாபகம் வச்சுக்கணும். எபிரேயர் 9:27. சரிங்களா? நியூ டெஸ்டமெண்ட்டில் 27 புக்ஸ் இருக்குது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் 3 டிவைட் பண்ணால் 9. ஸோ 9 3s are 27. ஹீப்ரூஸ் 9:27. இதை எப்போ கேட்டாலும் நீங்கள் சொல்லணும். 9 2 பிரித்தா 2 7 7 + 2 9. இதெல்லாம் இருதயத்தில் இது பைபிள்லேயே ஒரு இடத்துல தான் வருது. அஞ்சையும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. இன்னைக்கு ஏன் மனுஷன் பாவம் பண்ணிகிட்டே இருக்கிறான்? நியாய தீர்ப்பு வரல, கண்ணால் பார்க்கல, அதனால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நமக்கு இட் இஸ் அப்பாயிண்டட். அதை யாருமே மாற்ற முடியாது. இட்ஸ் அப்பாயிண்டட் ஃபார் மேன் ஒன்ஸ் டு டை, ஆஃப்டர் திஸ் த ஜட்ஜ்மெண்ட். நியாய தீர்ப்பு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அவங்க 2 பேர் அப்படி எடுத்துக்கொள்ளப்படா, அது விசேஷம். புரியுங்களா? ஏனோக்கும் எலியாவும் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. சரி, ஒரு தடவை செத்து இன்னொரு தடவை செத்து யாராவது இருக்கிறாங்களா? வெரி குட், லாசரஸ். அப்புறம் என்னம்மா சொல்லுங்கம்மா. ஒரு தடவை தானே சாகணும், 2 தடவை செத்து போனவங்க இருக்கிறாங்களா பூமியில்? இல்லையா? ஆமாம் ஆமாம், எழுப்பினார். ஓகே, எலியா எழுப்பினார், எலிசா எழுப்பினார். அப்புறம் இருக்காங்க. சொல்லுமா. வெரி குட், கரெக்ட் கரெக்ட். எலிசாவுடைய எலும்புகளில் ஒரு பொணத்தை தூக்கி போட்டால் அது ஜம்ப் பண்ணி உயிரோட வந்துருச்சு. ஓகே, எலிசாவுடைய எலும்புகள். சொல்லுமா. சொல்லு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. வெரி குட். ஜெயரஸோட டாட்டர் மரித்து போயிட்டா, திருப்பி எழுப்புறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவ திருப்பி மரித்து தான் போறா. அடுத்தது பீட்டர், டார்கஸ், அவங்க இறந்து போறாங்க, பீட்டர் போய் எழுப்புறாரு. இன்னொன்று, மாமி ஜுரத்தில் இருந்தாங்க, அது இல்லை. அதாவது நாயினூர் உதவியுடைய மகன் அந்த பாடையில் வர தொட்டு எழுப்புறாரு. ஸோ இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேசஸ். சரிங்களா? 2 தடவை சாவெல்லாம் கிடையாது. ஒரு தடவை செத்துட்டா அதோட அவ்வளோதான். அப்புறம் காற்றடிச்செல்லாம் எழுப்ப முடியாது. ஸோ நமக்கு இந்த ஜேர்னியில் 1 டைம் தான் டெத்து, அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இப்போ ஏனோக்கும் எலியாவும் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ். அவங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் வேறு. அப்போ ஏனோக்கு தேவனோடையே நடந்தால் சாவு வராதான் நமக்கு நிச்சயமாக வரும். ஆனால் நம்ம ஏன் இன்னும் சாகலை? நம்ம இன்னும் பூரணமாகலை. சரி, இயேசுவை போல இன்னும் மாறல. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம உயிரோடு இருக்கோன்னா என்ன அர்த்தம்? இன்னும் நம்ம ஃபுல்லாக இயேசுவை போல மாறல. அதனால் கர்த்தர் வச்சு இங்கேயே உருவாக்குறாரு, உடைக்கிறாரு, உருவாக்குறாரு, இது பண்ணுறாரு. சரிங்களா? அப்போ நம்ம பூரணமாயிட்டோம்னா அப்புறம் நான் இருக்கணும்னாலும் அவர் வச்சுக்க மாட்டார். நீ பூரணமாயிட்ட வந்துரு, இந்த பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு பார், டக்குன்னு எடுத்துப்பார். ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தர் நல்லவா. நான் இதோட முடிக்கிற. இன்னொரு 2 காரியங்கள் 3 காரியங்கள் இருக்கிறது கர்த்தருக்கு சமான நம்ம வருகிற வாரத்தில் நம்ம பார்ப்போம். அப்போ ஆண்டவரே, ஆபேலை போல, ஆமாம், ஆபேலை போல காணிக்கைக்கு நீரே சாட்சி கொடுத்தீரப்பா. அடுத்தது யாரு? ஏனோக்கை போல உம்மோடு நடக்க எனக்கு கிருபை தாரும். ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? பிரைஸ் லார்ட். பாட்டு பாடலாமா? வேண்டாமா? தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. முட்களுக்குள் மலர்கிறதோர்
நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் மிகவும் நல்லவரப்பா. இதோ புஸ்தகச்சூழல் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று நீர் ஒப்பு கொடுத்தீரே. அதுபோல ஆண்டவரே இயேசுவே, இந்த வசனத்தை கேட்ட அப்பா அடியாளும் அடியார்களும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும் அதின்படி நடக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். ஆபேலையும் அவன் காணிக்கை நீர் அங்கீகரித்தீரேப்பா. அதுபோல ஆண்டவரே நாங்கள் கொடுக்கிற ஆராதனைகள், எங்கள் ஸ்தோத்திர பலிகள், எங்களுடைய நாங்கள் எதையெல்லாம் கொடுக்கிறோமோ நீர் அங்கீகரிக்கத்தக்கதாக இருக்க நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, நீரே ஆபேலுடைய காணிக்கைகளை குறித்து சாட்சி கொடுத்தீர், நீதிமான சாட்சி கொடுத்தீரப்பா. அதுபோல நீரே எங்களை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஏனோக்கு ஆண்டவரே உம்மோடு நடந்தாரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகள் எல்லாம் இருந்தாலும் உம்மோடு தொடர்ந்தேச்சியாக அவர் நடந்தார் ஆண்டவரே. அப்பா, அவன் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அதுபோல ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நாங்கள் உம்மோடு நடக்கவும் நீர் எடுத்து கொள்ள வேண்டும் அப்பா. அப்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்மோடு நடக்க ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்களே உமக்கு நாங்கள் செலுத்த கொடுக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் இரத்த கொடிக்குள் மூடி மறைத்து கொள்ளும் அப்பா. உமது கிருபையின் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன், ஆமேன்.